ஹாய்ங்க, முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம்ஸ் கோவா, ஸ்வீட்லெஸ் கோவா, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் நெய், அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் பாதாம். இதெல்லாம் பாதாம் வந்து சோக் பண்ணி வச்சு பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாமல் கோவா, அதுக்கப்புறம் அந்த பாதாம் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெய் இது போட்டு கலந்துக்கிட்டு மொத்தம் 6 முட்டை ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் பண்ணும்போது முட்டையும் அந்த கோவா மிக்சரும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர், ஒரு ஸ்பூன் ஏலக்காய், அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி விஸ்கர் வச்சோ இல்லை ஸ்பேச்சுலர் வச்சோ நல்லா கிண்டிட்டு வாங்க. கொஞ்சம் திக்கன் ஆகும்போது இது ஆப்ஷனல் தான், நமக்கு வேணுன்னா நட்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் இதை போர் பண்ணி மேலே நம்ம அந்த 50 கிராம்ஸ் கீ இருந்ததில் அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சு இது மேலே ஊற்றி நட்ஸை தூவி ஓடிஜியில் ஏற்றிட்டு 20 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா முட்டை மிட்டாய் ரெடி.